வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. ஊரெல்லாம் ஒரே பிரச்சனையை பத்தியே வீடியோ போட்டு போட்டு அப்படியே தலகாஞ்சு போகுதுப்பா. ஆனா நமக்குள்ளேயே ஒரு ஜாலியான குழந்தை இருக்கான்ல, அவனுக்கு அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் ஊட்ட வேண்டாமா அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடித்த ஒரு ஜாலியான கான்டென்ட் கிரியேட்டர். அவர் வந்து நம்மளோட சீரியஸ் சைட் அப்படியே தள்ளி வச்சுட்டு நம்ம மனசு எப்படி இருக்கோ அதை வந்து பிரதிபலிப்பாரு. அவரை பார்த்தாலே வந்து எனக்கு வந்து சந்தோஷமாயிரும். அவர் தான் இன்னைக்கு வந்து நம்மளோட ரெகுலர் கெஸ்ட் திருப்பி வந்திருக்காரு. மிஸ்டர் கே அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். சிறப்பான டாபிக் வந்திருக்கீங்க. எவ்வளவு நாள்ல நம்ம பிளான் பண்ணது. ஆக்சுவலி ரொம்ப இந்த 2025 அப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அப்படியே தள்ளி போய் கடைசி இன்னைக்குதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமா, நீங்க உங்க சேனல்ல பண்றதுக்கு முன்னாடி வேற வேணா உங்களை கூப்பிட்டு பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து லவக்கு வருண் டாக்ஸ்க்கு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூப்பிட்டுருக்கேன். சோ இதை பத்தி நானே கூட படிச்சுட்டு பேசலாம். சரியா, படிச்சுட்டு நான் வந்து மோனோலாக்லாம் பேசல, அது மாதிரி பேசலாம். பேட்மேன் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து அணுவா ரசிக்கிறவன கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கும் ஒரு ஆவலா இருந்துச்சு. அதனால நான் கேட்கிறேன், யார் இந்த பேட்மேன்? பேட்மேன் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஆக்சுவலி பேட்மேன் வந்து ஒரு ஆண்களின் அடையாள சிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டிசி காமிக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகானிக் அப்படின்னு சொல்றதை விட சூப்பர் ஹீரோஸுக்கே ஒரு ஐகானிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மத்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பவர் சூப்பர் பவர்ஸ் இருக்கும் பொழுது தலைவன் மட்டும்தான், பவர் எல்லாம் இல்ல, இதுதான் நாலேஜ் தான் பவர். அது எஸ், மணி வேண்டாம் வச்சுதான். மணி நான் அப்புறம் சொல்றேன். இந்த எல்லா பேட்மேனை குறை சொல்ற எல்லாருமே சொல்லுவாங்க, அவன் என்னப்பா பணக்காரன் அப்படின்னு லைத்தரிச்சல் வேற எதுவும் அவெல்லாம் பணக்காரன். ஆனா அதுக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு முற்றுப்புள்ளிகிறது தான் வந்து ரீசெண்டா டிசி ஒரு காமி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த யூனிவர்ஸே வந்து ஆப்சல்யூட் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு. அப்படின்னா சாரி, ஆப்சல்யூட். ஓகே, ஆப்சல்யூட் யூனிவர்ஸ். ஆப்சல்யூட் பேட்மேன் காமி சீரிஸ் போயிட்டு ரீசெண்டா அதுல வால்யூம் 1 வந்து ஜூ அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல பேட்மேன் பாத்தீங்கன்னா பேட்மேன் எப்படி பேட்மேன் இருப்பாரு. பேட்மேன்னா யாரையும் கொல்ல மாட்டாரு, பணக்காரரு, ஒரு திரைமறைவில் வச்சுப்பாரு வாழ்க்கை. ஆல்ஃபிரட் கூட வந்து கொகையில வாழ்வாரு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவாரு. அது எதுவுமே இல்ல. ஓ, ரீரைட் பண்றாங்களா? இது வேற யூனிவர்ஸ் சேர்ந்தவரு. அது எதுவுமே இல்ல பிளஸ் பாயிண்ட்னா தலை மிடில் கிளாஸ். ஒரு மிடில் கிளாஸ் பேட்மேன். ஏங்க எப்படிங்க அப்ப கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்குவான்? அதான் கதை. சரி, என்னென்ன சொல்லுங்க. இதுல ஒரு கேரக்டர் செட்டிங் என்ன? ஆக்சுவலி கதை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்மேன் பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா இறந்துருவாங்க. நீங்க அதுக்கு அப்புறமா தான் வந்து அது ஆல்ஃபிரட் வந்திருப்பாரு. ஆல்ஃபிரட் வந்து ஒரு பவுண்டி ஹண்டர். சின்ன வயசுல பாத்துக்க மாட்டாரு. பேட்மேனா ப்ரூஸ் வெயின் பேட்மேனா மாறினதுக்கு அப்புறமா தான் இவொருத்தன் இருக்கான்ற தெரிஞ்சுதான் வந்து அப்புறம் அவன் தேடி போவரே தவிர ஆல்ஃபிரட் தேடி போவதை தவிர ஃபர்ஸ்ட் ஹெல்ப்ல இருக்க மாட்டாரு. இது வந்து சாதாரண அம்மா வந்து அப்பா வந்து ஸ்கூல் டீச்சரு, அம்மா வந்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. சாதாரண மிடில் கிளாஸ் இருந்தா ஒரு பையனா இருப்பாரு. என்ன ஆகும், ஒரு சின்ன பிரச்சனை அப்பா வந்து கொண்டுருவாங்க. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தலையை வந்து அப்புறமா தான் வந்து ஒரு மிடில் கிளாஸா இருந்து கேஜெட் கொஞ்சமா வாங்கி வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசை வந்து டிராவலிங் செலவு பண்ணுவாரு, நாலேஜ் வளர்த்துக்குவாரு. சோ அதை வச்சுக்கிட்டு எப்படி இந்த கௌதம் சிட்டியை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு பாரு. அதே மாதிரி தலைவனுக்கு வந்து நோ கில்லிங் பாலிசிலாம் இல்ல, வயலன்ஸ் தான் செஞ்சிருவான் அப்படி கோரு ஃபுல்லா. இது மாதிரி பேட்மேன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா வந்து ஃபுல்லா ஃபைட் தான். எத்தனை பேர் வந்தாலும் தலைவன் வந்து 12 மணி நேரம் கூட சண்டை போவாங்க, தலைவன் அடிச்சுட்டா இருப்பான். ஆனா யாருமே கொல்ல மாட்டாபடி சண்டை போடுவாரு. ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. தலைவனுக்கு வந்து இந்த ஆப்ஷன் பேட்மேன் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து இருந்து ஒரு கிரிட்டிசம் இருந்துச்சு. எல்லாம் பொதுவாக எல்லாம் புது மீடியம் பேட்மேன் வந்து புதுசா மீடியம் கொண்டு போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மாத்துறது பேட் லோகோ தான். அதான் மாத்துவாங்க. ஒவ்வொரு பேட்மேனுக்கும் ஒரு இப்படி ஸ்பைடர் மேனுக்கு ஒரு லோகோ மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பேட் லோகோ வந்து மாத்திட்டே வருவாங்க. மாத்தமா பார்த்தோன்னா இந்த பேட் லோகோ வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா பேட் மாதிரியே இருக்கு, அது பட்டையா இருக்கும் ஒரு மாதிரி. இன்னும் இது பட்டையா இருக்கு, நல்லாவே இல்லை, இது வந்து பேட் மாதிரியே இல்ல, ரெக்டாங்கிள் மாதிரி ஏதோ இருக்கு. ஆமா, இன்னும் அது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு சீன், ஒரு தரமான ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க. வேற ப்ரோ இருக்கு, இது காமிக்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே, அமேசான்ல இருக்கு, வாங்கி ஓகே. அப்பதான் வந்து ஆல்ஃபிரட் வந்து தேடி இருப்பாரு, இது பேட்மேன் ஒருத்தன் இருக்கான் இங்க, கிரைம் தலைதான் அம்மா தெரியுது, பேட்மேன் பேரே தெரியாது, எவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆல்ஃபிரட் வந்து ஒருத்தன் கதையா இருப்பாரு. ஏன்னா அவன் ஒரு கொலகான ஒரு கிரிமினல்ஸா இருப்பாங்க. அவனை ட்ராக் பண்ண சொல்லிதான் யாரோ காசு கொடுத்து ஆல்ஃபிரட் அமைச்சிருப்பாங்க, ட்ராக் மட்டும் நீ பண்ணு, சரியான டைம் வரும்போது உனக்கு போண்டி பைண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. தலைவன் வந்து தேடிட்டு இருக்கும் போதுதான் வந்து இங்க ஒருத்தர் இருக்கான், அவன் டார்கெட் பண்ணி வந்தவரு ஆல்ஃபிரட். இங்க 3ஆவதா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தெரிய வரும், அவன் தான் பேட்மேன்.
என்ன ஆகும் தினம் வந்த போது வில்லனுக்கு அந்த ஒரு கல் டீம் மாதிரி இருப்பாங்க, பச்சைமேன் இருப்பாங்க. அவங்க வந்து சண்டை போட்டு இருக்கும்போது ஆகும் பேட்மேன் தனியா வந்துருவான், மொத்த பேரும் சூழ்ந்துருவாங்க. தலைவனாவும் அப்பதான் அந்த பேட்ல எடுத்து டிவைஸ் எடுத்து முறுக்கிட்டு இங்க வச்சு எடுப்பான். என்னன்னு பார்த்தா அது ஆக்ஸ். பேக் மாதிரியே இருக்கும். ஆமா, அது பேட்டில் ஆக்ஸ். ஆக்சுவலி இது அந்த பேட்டில் ஆக்ஸ் அங்க இருந்து பிச்சு தலா வச்சு ஒரே வெட்டுதான். ஆக்சுவலா அது பேட்மேன் லோகோ மாதிரியே இருக்கும்ல. அந்த சீன் தரமா இருக்கும். உண்மையாக சினிமா வந்து அவ்வளவுதான் இது சொல்றது தெரியும். ஃபுல்லா கலந்த பத்தி இது என்ஜாய் பண்ற மாதிரி செம்மையா இருந்திருப்பேன். வேற லெவல்ல இருக்கும். சோ வந்து இந்த ஒரு பிசினஸ் கேக்கே அவர்களே இந்த ஒரு கரைக்கு செய்யப்பட்டது, சரி செய்யப்பட்டது. ஆனா எடுத்தோட ஒரு பேட்மேன் இப்ப எப்படி ரீரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. பேசிக்கலி எந்த ஒரு பேசிஸ்ல உருவாக்குறாங்க பிரதர்? எப்படி சும்மா பேட்மேன் ஒன்று உருவாக்குறாங்களா, இல்ல அவங்களுக்கு ஹிட் தேவைப்படுச்சா? டிசிக்கு அந்த டைம்ல ஒரு காமிக்ஸ்ல ஒரு புது ஹீரோ எப்படியாவது அறிமுகப்படுத்த பிரஷர்ல எழுதப்பட்டதா இதோட பேக்ரவுண்ட்? இல்ல ஆக்சுவலி பேட்மேன் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அது வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். இப்ப நம்ம பாக்குற ஒரிஜினல் பேட்மேன் ஆரம்பத்துல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரிலாம் பேட்மேன் இல்ல. ஒரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி பேட்மேன் வந்து என்ன பண்ணாங்க, பேட்மேன் சூப்பர்மேனையும் கொஞ்சமா வந்து அம்மளுக்கு வந்து மத்த கல்ச்சர்ஸ்ல இருந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே தனக்குள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆரம்பிச்சாங்க பேட்மேனோட கதையை. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பேட்மேன் வந்து ஒரு சாதாரண டேட்டிவ் ஒரு விஜிலாண்டியா இருந்திருப்பாரு, சாதாரணமாக இருந்திருப்பாரு, சூட் போட்ட ஒரு ஆளுன்ற மாதிரி தான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலேயே சூப்பர் ஜானர்லாம் கிடையாது. சூப்பர் ஜானர் எப்படி வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேண்டசில கால் பண்ணுவாங்க, ஃபேண்டசி ஸ்டோரிஸ். இன்னைக்கு வந்து சூப்பர் ஜானர் தனியா இருக்கு. அதுக்கு முன்னாடி கதைகள், அந்த ஃபேண்டசிக்குள்ள தான் சூப்பர் கதை எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. சரி சொல்லலாம், என்னதான் டிசியோட ஃபர்ஸ்ட் சூப்பர்மேனா இருந்தாலுமே டிசியோட ஐகானிக் பேட்மேன் தான். அதனால இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பேட்மேன் இந்த எல்லா கேரக்டர்ஸை விட பேட்மேனோட கேரக்டர்ஸ் அவங்க எழுத கதை ரொம்ப அதிகம், சிரமம் எடுத்துப்பாங்க, கதை ரொம்ப அதிகம். ஐகானிக் சொல்றீங்க, வியாபாரத்துலயா இல்ல ஃபேமஸ்லயா? ஃபேமஸ்ல எல்லாத்துலயுமே. ஆக்சுவலி ஏன் டிசி காமிக்ஸ் டிசியை குழுவும் தெரியுமா? டிடெக்டிவ் காமிக்ஸ் முதல்ல வந்து பேட்மேன் தான். ஆக்சுவலா என்ன பண்ணாங்க, சூப்பர் ஃபுல் ஆக்ஷன்றனால ஆக்ஷன் காமிக் அப்படின்ற பேர்ல தான் சூப்பர் மேனை வந்து போயிருப்பாங்க. ஒரு ஐகானிக் ஒரு ஸ்லோர் தெரியுமா, சூப்பர் வந்து அந்த கார் தூக்கி அடிக்கிற மாதிரி தெரியுமா, அது வந்து சூப்பர் ஃபர்ஸ்ட் அந்த புக்கோட ஒரு கவர் பேஜ். அது ஐகானிக் வச்சுட்டாங்க இல்லையா, அது ஆக்ஷன் காமிக்கிட்டாங்க. சரி, நம்ம வேற ஜானர்ல வந்து டெக்டிவ் மேல கொண்டு போகலாம். ஏன்னா அப்ப வந்து இந்த டெக்டிவ் புக்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா லயன் காமிக்ஸ்ல ஓடக்கூடிய பெரும்பாலான காமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டீடெயில் நல்லா இருக்கும். ஒரு மோட்டர் நடக்கும், மோட்டர் பஸ்டி மாதிரி போகும். டெக்ஸ்டைல் கதை எப்படிதான், ஏதாவது பிரச்சனை நடக்கும், அதை பண்ணது யாரு அப்படின்னு தேடி போவாங்க, அப்படி போவோம். ஸோ வந்து இந்த டெக்டிவ் பேஸ் பண்ண ஒரு கதை ஃபேமஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு முதல்ல பண்ணாங்க. டெக்டிவ் காமிக்ஸ் அப்படின்னு தான் ஒரு புக் ரிலீஸ் பண்றாங்க, அதான் பேட்மேன். ஓகே. ஆக்சுவலி 1 இயர் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்மேன் வந்தது 1938, இது 39 டிடெக்டிவ் காமிக்ஸ் பண்ணாங்க. டிடெக்டிவ் காமிக்ஸ் ஷார்ட் ஃபார்ம் தான் டிசி. ஸோ இந்த பேட்மேனோட காமிக்ஸ் அதுதான். இந்த கம்பெனியே பேர் ரீநேம் பண்ணாங்க. அதுக்குமே வந்து நேஷனல் காமிக் நினைக்கிறேன். ஓகே. சூப்பர்மேன் டிசி காமிக்ஸ். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் மாத்துறாங்க நேஷனல் அலைஸ் NAC தான் இருந்துச்சு. நேஷனல் காமிக்ஸ் அதே இருந்துச்சு, நேஷனல் காமிக் இருந்துச்சு. அது அப்படியே மாதிரி தான் வந்து டிசின்னு ரீநேம் பண்ணாங்க. அது ஐகானிக்கா மாறிடுச்சு, அப்படியே செட் பண்ணிட்டாங்க. ரைட். சோ அதான் அது சொல்றேன், டிசி வாழ்றதுக்கு காரணமே பேட்மேன் தான். ஆனா பேட்மேன் விட்டு வைக்க மாட்டாங்க. என்ன சூப்பர்மேன் ஃபர்ஸ்ட் சூப்பரா இருந்தாலுமே பவர்ஃபுல்லா இருந்தாலுமே பேட்மேன் விட்டு வைக்க மாட்டாங்க. சரியா சொல்லணும்னா சூப்பர்மேனுக்கும் பேட்மேனுக்குமே சண்டை வந்திருக்கு தெரியுமா? ஆமா, அதாவது காமிக் வேர்ல்டுலயா இல்ல காமிக் வேர்ல்ட்லயே அது ஒரு தனி ஒரு சாகாவே இருக்கு. இன்ஜஸ்டிஸ்னு ஒரு சாகா. இது என்ன ஆகும், சூப்பரா தான் பேட்மேன் வந்து தன்னோட கொள்கை எந்த அளவுக்கு ஒரு நோ கில்லிங் பாலிசி எப்படி இருந்தாருன்ட்டு அந்த ஒரு புக் ஒரு நல்ல அதுவும் ஏன் நோ கில்லிங், பிகாஸ் அவரோட டிராமாவே கில்லிங் தான். செத்ததுதான் அவர் பேட்மேன் ஆகிறதுக்கு காரணமே. சோ தன்ன மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பு பேட்மேனுக்கு இருக்கும். அது எந்த அளவுக்கு அப்படின்னா சிவிலியன்ஸ் மட்டும் இல்ல, கிரிமினல்ஸுக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு, கிரிமினல்ஸுக்குமே வந்து ஒரு பையன் குழந்தை இருப்பாங்க. சோ கிரிமினல்ஸ் நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் போயிடும் அப்படின்றதான் பேட்மேன வாதம். ஒரு ராபின் ஆக்சுவலி வந்து ராபின் வந்து பாத்தீங்கன்னா ராபினை வந்து ஜோக்கர் கொண்டுவா அப்படி ஜோக்கர் கொண்டுடுவா அப்படி வெறும் இதுல அடிச்சே கௌபார் அடிச்சே கொண்டுவா அப்படி கௌபார் அடிச்சே கொண்டு இருப்பான் அப்படின்ட்டு.
நான் ராபின் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பேட்மேன் வந்திருப்பாரு. பல வருஷம் கழிச்சு ஊருக்குள்ள இன்னொரு த்ரெட் ஒருத்தன் வந்து புதுசா ரெட்வுட் அப்படின்ற பேர்ல ரெட்வுட் ஒருத்தன் வந்திருப்பான். அவன் யாருன்னு பார்த்தா செத்து போன ராபின். அவன் சாகல, அவன் வந்து பேட்மேன் ரைஸ் ஆகிதான் பேட்மேன் விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கான். ஆனா வர முன்னாடி என்ன சொல்லுவானா வந்து, நீ ஏன் ஜோக்கர் என்ன கொண்டுட்டான், நீ ஏன் ஜோக்கரை கொல்லல கேட்பான். அவன் கேட்பான், நீ ஏன் ஜோக்கரை கொல்லல. இப்ப அவன் ஜோக்கரை இவ்வளவு விட்டதுனாலதான் அவன் வந்து என்ன கொலை பண்ணா, நீ ஏன் அவனை கொல்லல அப்படின்னு கேட்பா. அப்படி யாரையும் கொல்லக்கூடாதுதான் பேட்மேன் ரூலு. இப்பனா ஒரு அவருக்கு மேல வந்து நீ வந்து ஜோக்கரை கொல்லுன்னும் போது அவன் கடைசி கொஞ்சம் வந்து தன்னோட நோக்கிலிங் பாலிசி யாரையும் கொல்லக்கூடாதுன்றத கரெக்டா பேணும் இருப்பாரு பேட்மேன். சோ இந்த ஒரு ஐடியாலஜி தான் இன்ஜஸ்டிஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோட்டமா இருக்கும். இப்ப வந்து அப்பா அம்மா செத்துறாங்க, அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட்ல இருந்து அவன் பேட்மேன் ஆகிற வரைக்கும் என்ன பண்றான் அவன்? ஆக்சுவலி எங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் பேட்மேன் என்ன போயிருப்பாருன்னா வந்து வேர்ல்ட் டூர் போயிருப்பா. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஆமா ஒவ்வொரு இடமா போயிட்டு எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் எடுத்திருப்பா. அப்படி 100க்கும் மேற்பட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து பேட்மேனுக்கு தெரியும். தெரியும் எல்லா துறையிலுமே, பெயிண்டிங்கா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், தலைமை எல்லாத்துலயுமே வந்து தன்னை மேம்படுத்தி வந்துட்டு இருப்பா. அப்படி சோ ஒரு லெவலுக்கு மேலதான் வந்து தான் பேட்மேன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கோதம் சிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு இறங்கி இருப்பாரு. ரைட். சோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியாத ஸ்கில்ஸே இல்ல. டெக்னிக்கலும் ஹி சவுண்ட்ல டெக்னிக்கலும் சவுண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஆக்சுவலி தலைவன் வந்து எப்படின்னா தலைவன் வந்து முதல்ல தன்னை கண்ட்ரோல் பண்ணிருப்பான். அதுதான் அப்படின்னா இப்போதான் நம்ம எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை. முதல்ல நம்ம வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கும். நம்மளோட பாடியை கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? தலைவன் வந்து தன்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிருப்பான். எந்த அளவுக்குன்னா தன்னோட ஹார்ட் பீட்டை கூட நினைச்சா கம்மி பண்ண முடியும், ஏத்த முடியுன்ற அளவுக்கு மெடிடேஷன் பயங்கரமா தலைவன் தன்னை இந்தியாக்கெல்லாம் வருவாப்லையா? ஐ மீன் லைக் அந்த ஃபேஸ்ல இந்தியாக்கெல்லாம் வந்து போயிருப்பாப்லையா? அந்த மாதிரி எல்லாம் வருமா? ஆக்சுவலி பேட்மேன் இந்தியா சொல்ல வருது. பேட்மேனுக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க் ஒண்ணு இருக்கும். சரி, அதுக்கு பேர் என்ன நினைக்கிறீங்க? இண்டிகாவா? மிளகு தண்ணி. சீரியஸாவா? நிஜமா காமிக்கல மிளகு தண்ணி. அது வந்து மிளகு டானிக் அப்படின்னு நினைக்கிறேன். மிளகு டானிக் அப்படின்ற மாதிரி மிளகு தண்ணியில தான் அவங்க வந்து இங்கிலீஷ் பண்ணி அப்படி வச்சிருப்பாங்க. வெறும் மிளகு கலந்த ரசம் நம்ம குடிப்போம்ல, ரசம் தான் அது. ரசம் தான் வந்து காமிக்ஸ்ல வரும். சோ வந்து ஆல்ஃபிட் வந்து ரெடி பண்ணி சோ வந்து ஆக்சுவலி ஆள் அதுல எப்படின்னா ஆல்ஃபிட்டும் வந்து சும்மா சாதாரண பட்லர்னு வச்சிருக்க மாட்டாங்க. ஆல்ஃபிட்டுமே அவங்க அப்பா அம்மா சாவு முதல்ல இருந்திருக்காரு. அப்பவுமே ஆல்ஃபிட் இருந்திருப்பாரு. ஆக்சுவலி ஆர்மி மேனா இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஆர்மி மேனா இருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த வெயின் ஃபேமிலிக்கு பாதுகாவலர் மாதிரி இருந்திருப்பா. அப்படி அதுக்கப்புறமா இவரு பேட்மேனா மாறும் பொழுது அவருக்கு ஹெல்ப் பண்ண கோசம் இருந்திருப்பா. அப்படி சோ அதான் எப்படின்னா ஆக்சுவலி நானே இவ்வளவு பேசல, எனக்கே மேல பேட்மேன் பிடிக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப். ஏன் சூப்பர்மேன் பிடிச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே நான் ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் கண்ணி. எப்படின்னா இந்த பார்னேஜி டைம்லாம் பாத்தீங்கன்னா பார்னேஜிக்கு வந்து சூப்பர்மேன் காமி கொடுப்பாங்க ஃப்ரீயா. சக்திமானுக்கு முன்னாடி சூப்பர்மேன் டிசி கிட்ட ரைட்ஸ் வாங்கி இவ்வளவு பெரிய புக் சின்னதா இருக்கும், இவ்வளவு பெரிய புக் இருக்கும். அந்த புக்கு பார்னேஜி வேணா புக்கு தர புக் ஊத்திட்டு இருப்பாங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சூப்பர்மேன் படம், சூப்பர்மேன் வந்து விஜய்ல கூட சூப்பர்மேனோட கார்ட்டூன் போடுவாங்க. திஸ் இஸ் த பிளேன், திஸ் இஸ் த பேர்ட், நோ இட்ஸ் சூப்பர்மேன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அப்போ சூப்பர் தான் இருந்துச்சு. அப்போ வந்து அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் பார்க்கும்போது பேட்மேன் பவர் என்ன போது என்னடா பவரே எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும், ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல பேட்மேன் இஸ் ரைட். ஏன்னா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பேட்மேனை ரசிக்க முடியும். ஆனா பேட்மேனோட அந்த ஒரு கேரக்டர் கூட பேட்மேன் சிரிக்க மாட்டாரு. ப்ரூஸ் வெயின் கூட சிரிக்க மாட்டானா? ப்ரூஸ் வெயின் சிரிப்பான், ஆனா பேட்மேன் சிரிக்க மாட்டான். அது சிரிச்சாங்கன்னா மொத்த ஜஸ்டிஸ் லீகே பயப்படுது அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு கான்செப்டை வச்சு ஒரு தனி கதை எழுதுறாங்க. பேட்மேன் ஹூல் ஆஃப் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு காமிக்ல. ரொம்பவே மோசமான ஒரு ஐகானிக்கான ஒரு வில்லனா அது அந்த கேரக்டர் தான். சிரிக்கிற பேட்மேன் ஹூல் ஆஃப் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர். ஆக்சுவலி மல்டிவர்ஸ் கதை மாதிரி போகும். மெட்டல்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க, மெட்டல் சீரிஸ். அது ஜஸ்டிஸ் லீக் ஒவ்வொருத்தரும் ஈவில் வெர்ஷன் ஆஃப் பேட்மேன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் கதை. ரிவர்ஸ் ஃபிளாஷ் மாதிரி, ரிவர்ஸ் ஃபிளாஷ் பேட்மேன் ஃபிளாஷ் மாதிரி இருப்பாரு. என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல வந்து ஆக்சுவலி வந்து பேட்மேனோட பயங்கள் தான் வந்து இந்த டார்க் மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு இது இருக்கு. எப்படின்னா வந்து ஒவ்வொரு பேட்மேன் வெர்ஷன் ஆஃப் இதுன்ற மாதிரி இருக்கும். பேட்மேன் கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்கும்.
ஜஸ்டிஸ் லீக்ல இங்க யாராவது ஒரு தப்பாயிட்டாங்கன்னா அடக்கிறது அப்படின்ட்டு பிளான் பி வச்சிருப்பாங்க. ரோகா போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்ப சூப்பர்மேன் போனான்ல அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்கன்னா அவங்களோட அட்டாக் பண்றது, அவங்களுக்கு வெப்பன் என்ன வந்து கரெக்டா எழுதி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தப்பா போயிட்டா என்ன பண்ணுன்றதையும் எழுதி வச்சிருப்பாங்க. என்ன தலைவனப்பா, ஒரு தலைவனா இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு இருக்காங்களே தலைவன் சொல்லிட்டு பாலிடிக்ஸ் இல்ல இவங்க இப்ப வர சூப்பர் ஹீரோஸ் இல்ல ஆக்சுவலி அதுதான் இப்ப வர சூப்பர் ஹீரோஸ் வந்து ஒரு லீடரா இல்ல, லீடரு பெருசா ஒரு கனெக்ட் பண்ணிற அளவுக்கு பெருசா ஹீரோஸ் பெருசா கிரியேட் பண்றது இல்ல. ஆனா நீங்க சொல்றது பார்த்தா ஹியூமன் ஹிஸ்டரியிலே ஒரு கேரக்டர் வந்து இவ்வளோ டெப்தோட எழுதிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பேட்மேனோட கேரக்டர் தான் போல இல்ல, ரொம்ப டெப்த். பேட்மேன் வந்து ஒவ்வொரு எராவுக்குமே தலைவனை வந்து அப்படியே செத்திட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஆரம்ப காலத்துல வந்து பேட்மேன் வந்து ஒரு ஜாலியான இருந்திருக்கும். இப்ப சாகசம் பண்ணுவாரு, இது பண்ணுவாரு, காப்பாத்துவாரு, கிரைம் கண்டுபிடிப்பா அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பு போடாதான் வந்து ஆடியன்ஸ் ரசனம் ஆரம்பிச்சுது. மக்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரூத்லெஸ்ஸான கேரக்டர்ஸ் விரும்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க. அந்த டார்க்கு வந்து மார்வல் வந்து அடாப்ட் ஆகல, பட் டிசி அழகா அவுட் ஆகி தன்னை மொத்த ஜானே மாத்திட்டாங்க. சோ அதுலதான் பேட்மேன் கொஞ்சமா வளர்ந்து கேரக்டர் மொத்தம் மார்க்கே மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் சோ பேட்மேன் பயங்கரமான ரைட். இப்போ இந்த ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தெரியும் எப்படி. இப்ப இவரு தாமஸ் வெயின், ப்ரூஸ் வெயின் எப்படி இவ்வளவு பணக்காரனா இருக்கா? என்ன இன்ஹெரிட் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியே வெயின் இண்டஸ்ட்ரியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுதான். ஓகே. ஆக்சுவலி தான் பேட்மேனை பார்த்து இன்ஸ்பயர் தான் அயன்மேனுக்கு இதெல்லாம் செட்டப் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து வெயின் இண்டஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட். வெயின் இண்டஸ்ட்ரி ஆரம்பம் பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து பெரிய பணக்காரங்க. அப்பவே அவங்க பிசினஸ் பண்ணி இது பண்ணாங்க. சில இதுல இருக்கும், சில காமிக்ஸ் சில விஷயம் இருப்பாங்க, அவங்க வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆதி காலத்துல இருந்தே வந்து இந்த வெப்பன் சப்ளை பண்றாங்க, வெப்பன்ஸ் வித்து ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி. அமெரிக்கன் தான் அவங்க. ஆமா, அமெரிக்கன் ஃபேமிலி தான். ஓகே. பாப்பா அமெரிக்கன் ஃபேமிலி தான். எல்லாத்தையும் அவங்க கிட்ட இல்லாத பிசினஸே இருக்காது. ஆல் ரவுண்ட் எல்லா பிசினஸுமே வச்சிருப்பாங்க. சோ மோஸ்ட்லி கோதம் சிட்டியே அவங்கதான்ற மாதிரி பேங்க்ல இருந்து அப்புறம் பேப்பர் கம்பெனி மீடியால இருந்து எல்லாமே வந்து தலைவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், இருக்கும். சோ அதெல்லாம் தலை வந்து வேலைக்கே போகாம ஜாலியா பேட்மேன் ஆடிட்டு இருக்கு. ரைட். சோ அந்த கார்ப்பரேட் வாழ்க்கையில எல்லாம் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ப்ரூஸ் வெயினா ஆக்சுவலா காமிக் பக்கங்கள்ல ப்ரூஸ் வெயின் காமிச்சதை விட பேட்மேன் காமிச்சது தான் அதிகம். ஓகேங்களா? சோ ப்ரூஸ் வெயின் காமிச்சது பேட்மேன் தான் அதிகம். ஏன்னா தன்னை பேட்மேனா மாத்திக்கிட்டு பகல்ல வந்து ப்ரூஸ் வெயினாவும் ராத்திரில பேட்மேனாவும் வாழ்றதுதான் இவரோட லைஃப் ஸ்டைலா இருக்கும். அதான் சொல்றது, அது பேட்மேனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் பைபிள் அடாப்ட் பண்ணி டெவில்னா அவரு, காட்னா இவருன்ற மாதிரியே மாத்திருப்பாங்க. டுவாலிட்டி. சூப்பர்மேன்னா ஹோப், ஜீசஸ் மாதிரி பல இடங்கள் ஜீசஸ் கூட தான் வந்து கம்பேர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி டெவில் வரும்பொழுது பேட்மேனை தான் வந்து இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா நைட்டு பகல், டே அண்ட் நைட்டு, பகல் தான் சூப்பர்மேன் இருப்பாரு, நைட் தான் வந்து தலைவர் இருப்பான் அப்படின்ற மாதிரி. சோ வந்து தலையில வந்து வச்சு கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். காதல், கல்யாணம் அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கா பேட்மேனுக்கு? ஆக்சுவலி பேட்மேனோட வீக்னஸும் ஒரு ஃபேமிலி தான். எப்படி சொல்றீங்க? இல்ல ஆமா, ஆக்சுவலி பேட்மேன் ஃபீல் பண்றது அதுதான். பேட்மேனோட வீக்னஸ் வந்து ஒண்ணு அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போனது, ரெண்டாவது பேட் ஃபேமிலி. பேட் ஃபேமிலியாக என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியும் பேட் ஃபேமிலி தான். அவர் நிறைய பேர் அடாப்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நிறைய ராபின்ஸ் இருப்பாங்க, நைட் விங் ஒருத்தர் கேரக்டர். நைட் விங் ஆனா இன்வின்சிபிள் காட்டுவாங்க, இவர மாதிரியே இருக்கும் அந்த கேரக்டர். இன்வின்சிபிள்ல ஆமா, அந்த ஒருத்தர் நைட் விங் போட்டு புதைச்சிருவானே, யாரு? ஆம்னி மேனு, நைட் விங் அவன் தான் தலைவரா இருப்பான் அந்த. ஓகே, இன்வின்சிபிள். ஆமா, அது அப்படியே இன்ஸ்பயர் பண்ணது டிசில இருந்தா. நைட் விங் வச்சு இந்த ரெட்வுட் தான் அப்ப நைட் விங்கா மாறிடுவா அப்படி. அந்த ரெட்வுட் புதுக்கு அப்புறம் நைட் விங்கா மாறிடுவா அப்படி. சோ ஒரு ஸ்டேஜ் ராபின் இது அப்படின்ற மாதிரி. சூப்பர்மேன் பேட்மேனுக்கும் பையன் இருப்பான், பயாலஜிக்கல். ஆமா, பயாலஜிக்கல் இருப்பான். ஆனா பேட்மேன் ஆப்போசிட்டா இருப்பான். ஏன்? அப்பனுக்கு பையனுக்கு ஆகாது. கடைசியில இன்ஜஸ்டிஸ் கேம் ஆனினா அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. சூப்பர்மேனுக்கும் பேட்மேனுக்கும் சண்டை வந்து மொத்த டீம் தனியா பிரிஞ்சிடும். பேட்மேன் பக்கம் ஒரு டீம் இருப்பாங்க, சூப்பர் பக்கம் ஒரு டீம் இருப்பாங்க. சிவில் வார் மாதிரி கரெக்ட் ஆயிரும். சிவில் வார்ல கூட ரெண்டு பெரிய தலைவர்களோட ஐடியாலஜி எப்படி தனியா மாறுது, ஒரு ஐடியாலஜியால எப்படி வந்து இந்த மொத்த டீமே மாறுது அப்படின்றதான் காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து சில விஷயங்கள் வந்து எல்லாமே தப்பே போயிடும். பேட்மேனோட கொள்கை யாரையும் கொல்லக்கூடாது, சூப்பர்மேனோட கொள்கை யாரையும் கொல்லக்கூடாது. ஆனா சூப்பர்மேன் காமிக்ஸ்ல சில நாள் நடக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிடும்.
பில்டிங்லாம் எரிஞ்சு விழுது, அந்த சேவை செய்வாங்க. சாராங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் கீழே செத்து போயிடுவான். அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா சூப்பர்மேன் கொள்ள மாட்டாரு. பட் இந்த இன்ஜஸ்ல இருக்க காமிக்ஸ் சூப்பர்மேன் கொள்ளுவாரு. ஏன் அப்படின்னா ஃபேமிலி. ஜோக்கர் என்ன பண்ணிருப்பான், கோத்தம் சிட்டில பிரச்சனை பண்ணது பத்தாதுன்ட்டு சூப்பர்மேனோட ஒய்ஃபை கொண்டுடுவான். அது எந்த அது எப்படின்னா சூப்பர்மேன் கையாலே கொலை வச்சிருவான். அடப்பாவி. என்ன ஆகும், டாக்ஸின் இந்த ஸ்கேர்க்ரோன்னு இன்னொருத்தர் இருப்பான். அவனோட பவர் வந்து நைட் பேர்ஸ் உருவாக்குறது. டாக்ஸின் மூலியமா திடீர்னு வந்து அவன் டாக்ஸின் உருவாக்கி அவங்க நைட் பேர் உருவாக்குறது அவனோட வேலையா பண்ணிடுவான். அவனோட அந்த டாக்ஸின் கேஸை வந்து ஜோக்கர் யூஸ் பண்ணிருப்பான். ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு என்ன பண்ணுவாரு, சூப்பர் வந்து அதை உடச்சதுக்கு வருவாரு. அதனால அந்த கேஸை பரப்ப வச்சிருவான். எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி பேட்மேனுக்கோட ஒரு நைட் பேர் வந்து பேரண்ட்ஸோட ஒரு டெத்தோ இருக்கோ, சூப்பர்மேன் நைட் பேர்ல ஒண்ணு வந்து இந்த டூம்ஸ்டே. ஏன்னா டூம்ஸ்டே தான் சூப்பர்மேன் கொள்ள முடியும். அவனுக்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்கு. இந்த படம் பார்த்திருப்பீங்களா, பேட்டர் சூப்பர்மேன் கடைசி ஒரு மாசம் குத்திருப்பான், அதான் டூம்ஸ்டே. அந்த டூம்ஸ்டே தான் கொள்ள முடியும். பயங்கரமான பவர்ஃபுல். டெத் ஆஃப் சூப்பர்மேன் கதை இருக்கு. டார்க் சைடோட பவர்ஃபுல். அது ஆமா, டார்க் சைடும் பவர்ஃபுல் கிடையாது. டார்க் சைடு வந்து மொத்த ஜஸ்டிஸ்க்குமே இல்ல. இது மாஸ் கைண்ட் ஆஃப் இது மான்ஸ்டர். ஓகே, மான்ஸ்டர் லெவல் இல்ல. இப்போ மேட்ச் டூம்ஸ்டே உள்ள சூப்பர்மேன் வரும்போது டூம்ஸ்டே அங்க வைக்கும். ஐயோ டூம்ஸ்டே வந்துடுச்சுன்னா பண்ணுவான், அப்படியே தூக்கின்னு போயிட்டு ஸ்பேஸ்ல விட்டுரும். அப்படி டூம்ஸ்டே அப்புறம் ரியலைஸ் பண்ணான்னு தெரியும் டூம்ஸ்டே இல்ல, அது லூயிஸ் லேன். அந்த டைம் அந்த கதை ஆரம்பிக்கும் போது வந்து சூப்பர்மேன் கண்டுபிடிப்பாரு. பொதுவாக அவங்க வீட்டுல வந்து 2 பேர் தான் இருப்பாங்க, ஒரு ரூம்ல 2 பேர் இருப்பாங்க. சூப்பர்மேன் லூயிஸா இருப்பாங்க. 3ஆவதா ஒருத்தரோட ஹார்ட் பீட் கேட்கும். சூப்பர்மேனோட பேபி வந்து லூயிஸ் வீட்டுல இருக்கும். ஐயோ, அன்னைக்குதான் நம்ம அது நேரம் காண்டாயிரும், செம்ம வெறுப்பாயிடும். அப்படின்னா பேட்மேன் விசாரிச்சுட்டு இருப்பான், ஏன் அதை பண்ணன்ட்டு ஜோக்கர் விசாரிச்சுட்டு இருப்பான். அந்த கதை சவுத்த உடச்சு தலை வந்துடும், சூப்பர் வந்துடும். அப்படி வந்துட்டு நீ ஏன் அதை பண்ணு கேட்ட, ஜோக்கர் தெரியுங்களா அது பேச பண்ணுதான்ட்டு ஒரே குட்டி தான். இந்த பக்கம் கேட்கவே அந்த பக்கம் வந்துடும். சூப்பர்மேன் பண்ண ஃபர்ஸ்ட் ஓடுறது அங்கதான் சூப்பர்மேனோட மொத்த ஐடியாலஜியா மாறிடும். அவன் இருக்கிறது இந்த அவன் சொல்றது உலகம் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சூப்பர்மேனை உலகம் போயிடுச்சு, தான் கையால அதை கொல்ல வச்சுட்டான். இப்போ என்னன்னா ஏன் அந்த வில்லன்ஸ் இதை சொல்றது கிரிமினல்ஸ் கொல்லாம விட்டா அவங்க இன்னும் கொல்லாதான் பண்றாங்க. இங்கதான் 2 பயாலஜி மாறும். கிரிமினல்ஸுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க திருத்த பாக்கணுமே தவிர கொல்லக்கூடாதுன்றது பேட்மேன் பயாலஜி. வில்லன்ஸ் எவனே திருத்தணும், அவனை கொண்டுட்டா அவனு 10 பேர் கொல்ல மாட்டாங்க, 10 பேர் போவாது. யோசிப்பா எந்த பக்கம் நிக்குது உங்களே இல்ல, ஒரு சமயம் பார்த்து ஒரு சைடு நிக்க வேண்டிய மாதிரி இருக்கு. 2 சைடுமே நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி. கிரிமினல்ஸ் கெட்டது பண்றான், அவன் கெட்ட கொலை பண்ணிருக்கானா, அவனை கொண்டுட்டா இன்னும் தப்பு பண்ண மாட்டான்ல அப்படின்றது சூப்பர்மேன் ஐடியாலஜியா இருக்கும். இந்த பக்கம் பேட்மேன் பாத்தீங்க அப்படின்னா இல்ல, அவனை திருத்தினாதான் அவனை வந்து அவனும் வாழ்வான், மத்தவங்களும் வாழ வைப்பான். சோ அதை பண்ண கூடாதுன்றது பேட்மேன் ஐடியாலஜி. இங்க டீம் 2 பிரிஞ்சிடும். சூப்பர்மேன் வந்து ஓரளவுக்கு சூப்பர்மேன் நடவடிக்கை அது வரைக்கும் கதெல்லாம் போகும். அடுத்த வாயும் போக நம்ம சூப்பர் ஹைட் பண்ண வச்சிருவாங்க. சூப்பர் டிட்டேட் ஆயிடுவான். ஓகே, ஹோம்லேண்டர் மாதிரி அப்படி. இப்போ நீங்க எல்லாம் தனியா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்றது கிரைம் பண்றீங்க, என் இஷ்டத்துக்கு வாங்க, நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க, ஒபே பண்ணுங்க, அப்பயும் கொஞ்சம் எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்ற டிட்டேட் ஆயிடும் அப்படி. ஸோ அது எதுக்கோசம் பேட்மேன் போய் கடைசியில வேற யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு நல்ல சூப்பர்மேன் வந்து சூப்பர் அழிக்காம இருக்கும். அந்த சூப்பர் ஒரிஜினல் யூனிவர்ஸ் சேர்ந்த சூப்பர்மேனும் இந்த இன்ஜஸ்டிஸ் சூப்பர்மேனும் சண்டை வந்து கடைசியா அடக்குற மாதிரி தான் வந்து கதையை முடிச்சிருப்பாங்க. வால்யூம் அப்படிதான் முடியும். சோ பேட்மேனை பத்தி பேசும்போது சூப்பர்மேனை பத்தி பேசாம இருக்கவே முடியாது போல இருக்குல்ல. பேரலல் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்போ இவனுக்கு வந்து ஆப்வியஸ்லி அந்த வில்லன் பேரை சொல்லிட்டீங்க, இருந்தாலும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பேட்மேனுக்கு நிறைய வில்லன்ஸ் இருந்தாலும் ஏன் ஜோக்கர் வந்து ஒரு ஐகானிக் வில்லனா மாறிடுறாரு? நான் வந்து இப்போ நம்ம ஹெத் லெட்ஜர் நடிச்சு அதுக்கப்புறம் சொல்லலாம், சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் ஸ்கேர்க்ரோ எவ்வளோ பேர் வந்தாலும் வந்து ரெகுலர் எல்லாருமே வந்தாலுமே, இப்போ 2 ஃபேஸ்லாம் வந்தாலுமே ஜோக்கர் வந்தா அந்த எபிசோட் மட்டும் எப்படியாவது பார்த்துருவேன் நான். அது செமையா இருக்கும். எப்படி வந்து இவன் ஐகானிக் வில்லனா மாறுறான்? ஆக்சுவலி சில பொதுவாக காமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஆர்ச் எனிமி வைப்பாங்க. சரி, இந்த ஆர்ச் எனிமிஸ் தான் வந்து வேற எதுனா வந்தாலும் போனாலுமே இந்த ஆர்ச் எனிமி அந்த ஹீரோக்கு வந்தா மெயின் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லெக்ஸ் லூதர் வந்து நம்ம இவனுக்கு சூப்பர்மேன் அது எந்த அளவுக்கு போச்சுன்னா லெக்ஸ் சூப்பர் கொல்ல முடியும். என்ன பண்ணிட்டாங்க, ஆன்டி ஹீரோ மாத்திட்டாங்க. யார? லெக்ஸ் லூதர்.
அதாவது நல்ல மாதிரி நல்ல மாதிரி. ஆனா அவனே சூழ்ச்சியாக பண்ணுவான், நல்லது மாதிரி இருப்பான், ஆனா சூப்பர் மெப்பேஜா தான் இருப்பான். புரியுது. அப்படின்ற மாதிரி ஒரு டிசி வெர்ஷன் ஆஃப் அயன்மேன் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இவன லெக்ஸ் லூத்ரை ஒரு அவ்வளவு கொண்டு வந்துருவாங்க. அறிவும் அதிகம் இல்ல அவனுக்கு, அறிவும் அதிகம். சோ அப்படிதான் கொண்டு வருவாங்க. இன்ஜஸ்ட்ல அவன் வந்து சூப்பர் மகன் நிக்கிற மாதிரி நின்று பேட்மேன் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ரைட். சோ அதான் ஆர்ட் செட்டிங்கா ஜோக்கர் கொண்டு வந்தாங்க. அதனாச்சும் ஓரளவுக்கு வந்து ஐகானிக்கா மாறிடுச்சு, பிடிச்சு போயிடுச்சு. காரணம் ஜோக்கரோட ரைட்டிங் அந்த அளவுக்கு. அவனுக்கும் ஸ்டோரி, பேக் ஸ்டோரி. நீங்க தெரியும் பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் எல்லா கேரக்டர் எல்லா சூப்பர் வில்லன்ஸுக்குமே ஆர்ச்சரிஸ்க்குமே வந்து ஒரிஜினல் நேம் இருக்கும். அந்த கேரக்டரோட அந்த அவன் பண்ற ஒரு இது இந்த நேம் சூப்பர் நேம் இருந்தாலுமே ஐடென்டிட்டி ஒரிஜினல் நேம் ஒன்று இருக்கும். அவங்களோட பேக் ஸ்டோரி காட்டிருப்பாங்க. பேக் ஸ்டோரியே காட்டாத ஒரு ஆள்லாம் பாத்தீங்கன்னா வந்து இருந்ததே ஜோக்கர் தான். இருந்ததா இல்ல அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இப்பயே ஒரிஜினல் நேமே சொல்லாத. இங்க ஆர்த்தர் நேம் வந்து படத்தை காமிச்சிருப்பாங்க, பட் காமிக்ஸ்ல நேமே இருந்திருக்காது. ஆக்சுவலி பேட்மேன் கில்லிங் ஜோக்கர் ஒரு காமிக் இருக்கும், அதுக்கு அட்வென்ச்சர் கூட எடுத்தாங்க. கில்லிங் ஜோக்கரை பாத்தீங்க அப்படின்னா ஜோக்கர் எப்படி ஜோக்கரா மாறினா அப்படின்ற மாதிரியான ஒரு கதையா இருந்திருக்கும். அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஜோக்கர் ஒரு ஒரிஜினல் நேம் இருந்திருக்காது, அவன் இது இருந்திருக்காது. தலைவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட, வாழ்க்கையில ஏமாந்த ஒரு நார்மல் மனுஷனா இருந்திருப்பாரு ஜோக்கர். என்ன ஆகும், இந்த சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட சொல்றது காசு இல்லை அப்படின்றதுனால கஷ்டப்பட்ட ஒருத்தன் இருந்திருப்பான். அப்படியே வேலை எங்கேயும் கிடைக்காது. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அந்த டைம் அவங்க ஒய்ஃப் வந்து பிரெண்டா இருந்திருப்பாங்க. பிரெக்னன்சி கூட பண்ண முடியாதுன்ற அளவுக்கு கஷ்டமா இருக்கும். ஏதாவது வேலை தேடிங்க, என்ன எம்ப்ளாய்மெண்டா இருந்தா எப்படியே குமர்த்தனும் போது தேடி போகும்போது தான் ஒரு நாள் ஆகும் ஒரு திருட்டு கும்பல் வந்துருக்கும், நீங்க ஹெல்ப் பண்ணு இது பண்ணலாம்ன்ற மாதிரி. என்ன பண்றது ஓகே அப்படின்னு பண்ணுவானுங்க. தள்ள வந்து ரெட் ஹுட்ன்ற வந்துருக்கும், மாட்டிட்டு இது பண்ணிடுவானுங்க. அந்த டைம் போலீஸ்க்கும் சண்டையில இவன் என்ன பண்ணுவான் தெரியாம கெமிக்கல் ஃபேக்டரி வந்துருவான். அது ப்ரூஸ் ஃபேனோட கெமிக்கல் வந்துட்டு அது என்ன சொல்ல சொல்லுவாங்க, ப்ரூஸ் ஃபேனோட கெமிக்கல் ஃபேக்டரி தான் அது. ஸோ அதான் இதுதான் மாட்டான்ற மாதிரி இருக்கும். அந்த கெமிக்கல் ஃபேக்டரி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து ஜோக்கரா மாற வச்சிருவான். அப்ப அவன் சிரிக்க ஆரம்பிப்பான், அப்பயும் சிரிச்சுட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி கேரக்டர் வந்துருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது இல்லை இது வேலைக்கு ஆகாது, என்ன பண்ணாங்க 3 ஜோக்கர் இருந்தாங்க. 3 ஜோக்கர்ஸ் இருக்காது புக். 3 ஜோக்கரா இருக்கும், 3 வருஷம் ஜோக்கர்ஸ் இருப்பாங்க. ஜோக்கர்ன்றது ஒரு ஐடியாலஜி, ஒரு நேம் தான். ஜோக்கர்ன்றது ஒரு பர்சன் இல்ல, அந்த பர்சன் மாறிட்டு இருப்பாங்க, அதனால 3 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் அந்த 3 ஜோக்கர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதுவும் ஒரு ஜோக்கரும் சாக மாட்டான். அந்த கடைசியா என்ன நான் நினைச்சிருப்போம், அது வேற கதை போல, அது இந்த கில்லிங் ஜோக்கர் கதையில நினைச்சுட்டு இருப்போம். கடைசியில் நான் பேட்மேன் ஜோக்கர்ஸா உள்ள போய் கதை செத்து போயிருவாங்க. ஒருத்தர் பிடிச்சி பேர்ல போட்டு பேட்மேன் ஒரு ஃபேமிலியை பார்க்க வரும். அப்படி ஒரு லேடியும் ஒரு குழந்தையா இருப்பாங்க. நம்ம பேட்மேனோட ஃபேமிலி நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்ப தெரிய வரும் இது அந்த ஜோக்கரோட ஃபேமிலி இது. சோ அவர் காப்பாத்தி சேவ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ரைட். சோ அதான் ஐகானிக்கான ஒரு ஆர்ட் இனிமையா வந்து ஜோக்கர் கொடுத்திருப்பாங்க. அந்த கேரக்டரும் அதுக்கு மெயினா வந்து சூப்பரா வந்து மேட்ச் பண்றதுனால அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும், மெச்சூரானதான் பேட்மேன், அன்மெச்சூரா ஜோக்கர் சிரிச்சுட்டே இருப்பான். பேட்மேன் சிரிக்க மாட்டாரு, ஜோக்கர் சிரிச்சுட்டே இருப்பான். சிரிக்காதவன் நல்லவன் இல்ல, சிரிச்சிருக்கவன் சாவாரா பேட்மேன்? பேட்மேன் செத்துருக்காரா? பேட்மேன் செத்துருக்காரு. சரியா சொல்லணும்னா அதுக்கு ஒரு காமிக் எழுதிருப்பாங்க, பேட்மேன் இறந்ததுக்கு அப்புறம் நல்லா நடக்குது அப்படின்ற மாதிரி. டார்கஸ்ட் நைட் நினைக்கிறேன், டார்கஸ்ட் நைட் அண்ட் பிளாக் மீன் நினைக்கிறேன். கிரீன் லேண்டர்ன் பார்த்திருப்பீங்கல்ல, கிரீன் லேண்டர்ல வந்து ஒவ்வொரு கலருக்குமே ஆக்சுவலி கிரீன் லேண்டர்ன் இருக்கு இல்லையா, லேண்டன் கார்ட்னு இருக்கும். கிரீன் லேண்டர் தவிர்த்து ஏகப்பட்ட கலர்ல ஒவ்வொரு கார்பருக்கு லேண்டர்ன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கார்க்கும் ஒரு பவர் இருக்கும். ரைட், அவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆமா, என்னன்னா வந்து ஏன் சொல்றேன்னா பேட்மேன் சாவா கேட்டீங்கல்ல, என் கதை லிங்க் இருக்கு. ஒவ்வொருக்காக ஒரு பவர் இருக்கும். ரெண்டுன்னா ஆங்கிரி, அது யார் ரொம்ப கோவப்படணும் அவன் தான் ரெண்டு காப்பா இருக்க முடியும். அதே மாதிரி பேராச, இது ஆரஞ்சு வந்து பேராச, யார் ரொம்ப பேராசப்படுறாங்களோ அவன் தான் வந்து ஆரஞ்சா இருக்க முடியும், ஆரஞ்சு ஆண்டனா இருக்க முடியும். அதுனா ஒவ்வொரு டைம்ல எல்லாம் கலர் ஆண்டேனா வந்து ஒரு பிரச்சனையாக ஒண்ணு கூட்டு வருவாங்க. நான் ஆரஞ்சு என்ன பண்ணிடுவான், என் போ எல்லாம் வந்துட்டு யாரும் பவர் தான் எடுத்துக்குவோம். ஸோ அந்த அளவுக்கு பேராசை பிடிச்சவங்க தான் ஆரஞ்சு ஆண்டா இருக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பவருக்கு இல்லையா, ஒவ்வொரு கலருக்கு இருக்கு இல்லையா, டெத்துக்கு ஒரு கலர் இருக்கு, அதான் பிளாக். பேட்மேன் தான் டெத்தோட பிளாக் ஹேண்டனா மாறுவார் இறந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வேற உருவம் போயிடுறான் அவன், வேற உருவத்துக்கு வந்துடுறான் அவன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. வேற செத்துட்டாரு, கதை ஸ்டார்ட் ஆகிட்டு ஆரம்பிக்கும். அப்புறம் பிளாக் ஹேண்டன் ஆரம்பிச்சு கதை அப்படி போய் இல்ல செத்தது வேற ஒருத்தர்,
பேட்மேன் இன்னும் சாகாம இது தன் தலைமறைவா இருக்காரு அப்படின்ற மாதிரி கதை முடிப்பாங்க. ஒரு லெஜெண்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அவனுக்கு வெர்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ. உங்களோட ஃபேவரட் வெர்ஷன் ஆஃப் பேட்மேன்னா எது? எனக்கு வந்து சொல்றது எனக்கு அந்த முதல்ல பேட்மேன் பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வந்து பழைய அந்த அனிமேட் சீரிஸ் இருக்கும். செம்மையா இருக்கும். எல்லா ஓப்பனிங் சீன்லயுமே அவங்க அப்பா அம்மா சாவறது வந்து ஆரம்பிக்கும். Why don't you save us and why don't you save us அப்படின்னு மண்ணில ஓடிட்டு இருக்கும். அதுக்கு அதான் ஃபர்ஸ்ட் பிடிச்சதுதான். கரெக்டா வந்து காலண்டர்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் காலண்டர்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல சன் டிவில போட்டாங்க. சன் டிவில வந்து அந்த 5 மணிக்கு போடுவாங்க. முதல்ல குட்டீஸ் டைம் வந்து டப்படு போட்டாங்க. டப்படு போட்டாங்க. அது பிடிச்சிருந்தது. மூவிஸா வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சதுதான் நோலனோட படத்தை தான் ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் டிசி ஃபேன்ல இருந்து கொஞ்சமா மார்வல் படம் பார்க்க ஆரம்பிச்சு அதற்கும் போயிட்டேன். ஆமா நம்மள அதுக்கப்புறம் நான் திரும்ப கொண்டு வந்து நோலன் தான். எப்படின்னா நோலனோட கதையில வந்து நீங்க பேட்மேனை பார்க்க முடியாது, ப்ரூஸ் வேன் தான் பார்க்க முடியும். அதான் என்ன சொல்லுவாங்க, நம்ம இவன் இருக்கல கிறிஸ்டியன் பேல் வந்து பெஸ்ட் பேட்மேன்ல பெஸ்ட் ப்ரூஸ் வெயின். கரெக்ட். ஏன் அப்படின்னா பேட்மேன் இதுக்கு முன்னாடி பேட்மேன் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேட்மேன் தான் காட்டுவாங்க. சொல்றது பேட்மேன் கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். என்ன முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலிஷா ஒரு பணக்காரன் பேட்மேனா ஆனா என்ன ஆகுன்றதுதான் நோலனோட ஸ்டோரி. சோ அதான் கொஞ்சம் யூனிக்காவே இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே காமிச்சிருப்பான் ஃபுல்லா ப்ரூஸ் வெயினோட பாயிண்ட் ஆஃப் வியூ காமிச்சிருப்பா. அப்படி ஒரு பணக்காரன் எப்படி இருந்திருக்கும் அதெல்லாமே தலை கரெக்டா எழுதிருப்பாரு. பட் பேட்மேனா ஃபேவரட் யார் உங்களுக்கு? ஹீரோவா நடிச்சிடலாங்கல்ல அதுல? எனக்கு வந்து பென் ஆஃப்லெக் பிடிச்சி. யாருக்கும் பென் ஆஃப்லெக் பிடிச்சிருந்தது. ஏன்னா தலைவன் தான் ரொம்ப ரூத்லெஸ்ஸா வரும்போது ஸ்டாண்டர்ட் ஆன் மூவியே இல்லாம அது என்னங்க பாலிடிக்ஸ் பண்ண பாவங்க டிசில வந்து படம் கிடைக்கிற மாதிரி தெரியல. நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னா தலைவன் வந்து பிளான் பண்ணி ஏதோ பிளான் பண்ணாரு. இல்ல அதுக்கப்புறம் வேற டேரக்டர் வச்சு தெரிஞ்ச கூட்டருக்கு வச்சாரு. வந்த என்ன பண்ணதுல ராபர்ட் பேட்டின்சன் இல்ல அந்த வெர்ஷன் இருக்குல்ல. இல்ல ராபர்ட் பேட்டின்சன் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் டொய்லெட்டுக்கு முன்னாடி அவர் வந்து பிடிஎஸ் மாதிரி வந்து ஃபீமேல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஹாரி பாட்டர் டொய்லெட் தான் ரொம்ப அதிகம். டொய்லெட் பார்த்துட்டு வந்து நம்ம பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் பேட்மேன் எதிர்பார்க்கவே இல்ல. பட் ஆக்சுவலி நான் படம் பிடிச்சதா எனக்கு பிடிச்சது. ஏன் டார்க் பெங்குயின் வர சீன்ஸ் அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து இந்த வருஷன் வந்து அவன் பேட்மேன் இல்ல, அவன் ப்ரூஸ் வேன் தான். ஃபர்ஸ்ட் அவன் பேட்மேனா மாறி இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் டேஸ் எப்படி இருந்துச்சு, ஜூனியர் பேட்மேன் தான் எப்படி இருக்கும், ஏர்லி டேஸ் பேட்மேன் இருந்திருக்கும் அப்படின்றத பைக்ல எல்லாம் போயிட்டு அவர்தான் காமிச்சிருப்பான் தவிர ஒரு ப்ராப்பர் பேட்மேன் இருந்திருக்க மாட்டாரு. பட் யுவர் ஃபேவரட் இஸ் பென் ஆஃப்லெக். பென் ஆஃப்லெக் தனிப்படம் கொடுத்துருவான். அந்த பிளாஷ்ல எங்க இருக்கு அப்படின்னு லாரில இருந்து வருவாந்துருமா கொஞ்சம் சீன் தான் வரும். அப்ப செம்மையா பண்ணிருப்பாங்க. மைக்கேல் கீட்டன் தான் நல்லா இருக்கும். ஆனா செத்துருவாரு இல்ல. ஆமா மைக்கேல் கீட்டன் நல்லா இருக்கும். ஆனா மைக்கேல் கீட்ல வந்து அந்த டைம் அப்ப பார்த்தது அது நீங்க வந்து பென் ஆஃப்லெக் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மைக்கேல் கீட்டிங் வந்து ஓவர் கம் ஆயிடும். அப்படி பென் ஆஃப்லெக். ஆமா ஆக்சுவலி டார்க் நைட் கம்பேர் பண்ணா கிறிஸ்டியன் பேல் படம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு டார்க்கான பேட்மேனா ஏஜ்டு பேட்மேனை பார்க்கணும் வச்சுன்னா பென் ஆஃப்லெக் பக்கா கிரே ஹேர்லாம் வச்சுட்டு ஆக்சுவலி வந்து அந்த இது வச்சிருப்பாங்க. அந்த ராபின் இறந்து போனது, இவருக்கே ஒரு ஃபேமிலி இல்ல அப்படின்றலாமே அந்த ஆக்சுவலி தாங்க ஸ்டைல் ஏகப்பட்ட இன்டென்ட்டா வச்சுட்டா அப்படி எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஸ்டோரி சொல்லாம எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அது ஏகப்பட்ட இது இருக்கும். ஏன் அது இல்ல, இவருக்கே ஒரு ஃபேமிலி இல்ல. ஏன்னா ஆக்சுவலி ராபின் வீடு போய் ராபின் இருந்துக்கலாம். ராபின் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இல்ல நமக்கு ஒரு ஃபேமிலி இருந்தா நம்ம சாகத்திலே ஃபேமிலி தான் இருக்கும் அப்படின்னாலதான் தலைவர் வந்து ஃபேமிலி வச்சுக்கல அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஈஸ்டர்கா மாதிரி வச்சிருப்பா அப்படி நாட்டமா கதை சொல்லலாம், நாட்டமா அவங்களுக்கு தெரியும். ஒரு டயலாக்ல கடத்திட்டு அப்படி இப்ப பேசி முடிக்க முடியாது. ஓப்பனா சொல்ல போனா பேசிட்டே இருக்கலாம்ல. ஏன்னா அவ்வளவு எபிசோட் இருக்கு. கடைசியா ஃபேன்சி கொஸ்டினோட முடிக்கிறேன். செகண்ட் பார்ட் பண்ணலாம், கோச்சுக்காதீங்க பேட்மேன் ஃபேன்ஸ். அவர் கேட்ஜெட்லே இல்ல ஒரு பேக் பாடா இருக்கலாம், இதுல ரொம்ப கூல் செம மாசான அவர் வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட் ஆர் வண்டி எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை ஃபேசினேட் பண்ணது எது? பேட் மொபைல் செம்மையா இருக்கும். நம்ம பைக் திரும்புமே ஆமா கார் அது செம்மையா இருக்கும். பேட் மொபைல் தான் ஆரம்பத்துல இருந்தே பேட்மேன் மேட்ச் பத்தி பேட் மொபைல் தான். அந்த காருக்குள்ள தலையை வந்து போட்டு தாறுமா இருந்தது அப்படி. அச்சா இப்பதான் வாங்க பெஸ் வந்து கார்ல வைக்க போறாங்க கேள்விப்பட்டேன்.
அதான் பேட்மேன்ல கார் வைக்க போறாங்க, பேட்மேன் யூஸ் பண்ண கார் வைக்க போறாங்க. ஓ அது தெரியல. பேட்மேன் எடிஷன் கார் இந்த இவங்க அர்ச்சனா டாட்டர் ஆமா அவங்க வாங்கியிருந்தாங்க. பார்த்தேன். அது எடிஷன், அது பேட்மேன் படத்துல யூஸ் பண்ண கார் வைக்க போறாங்க அப்படின்றது இப்ப இது வந்துச்சு. எனக்கு பேட் பார்ட் ரொம்ப பிடிக்கும் நோலன் படத்துல. செகண்ட் பார்ட்ல தேர்ட் பார்ட் பேன் வருது இல்லையா, போயிட்டே இருப்பான் லெஃப்ட் திரும்ப பார்த்தா டப்பு முன்னாடி திரும்பி அப்படியே போயிட்டே வரும். அப்புறம் செவர் மேல எல்லாம் ஏறும், நல்லா இருக்கும். அதை பேட்மேன்ல பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணலே பயங்கர பவர்ஃபுல்லான ஏரியா ஆர்மர்ஸ் இருக்கும். இது ஹெல்பேட் ஆர்மர் ஒன்று இருக்கும். ஓகே, அது அதை வச்சுதான் தலைவர் ஹெல்பேட் ஆர்மரை வச்சு டார்க் சைடே ஓட விட்டுருப்பா. அப்படி டார்க் எப்படிப்பட்ட ஒரு கைண்ட் ஆஃப் காட், ஒரு டெப்தான காட் மாதிரி இருப்பான் டார்க் சைடு. அந்த டார்க் சைடு அவனால தோண முடியாது, சூப்பர் மேனே அடிச்சு பார்க்க விடுவான். அவனே வந்து அடிச்சுட்டு தலைவன் அந்த ஹெல்பேட் சூட்டை வச்சு அதே காட் எல்லாம் மூளை. அதே மாதிரி வந்து இவனே ஷூட் பண்ணி அவனே காலி பண்ணாருன்ற மாதிரிலாம் கதை இருக்கு இந்த டார்க் சைடே. டோனி ஸ்டார்க் ரொம்ப பிரெயினியா இல்ல யாரு இன்டெலிஜென்ட்? ரெண்டு பேர்ல அது அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா எல்லாருக்கும் 2 பேருமே ஐக்கிய சிம்பிளா இருந்தாலுமே எதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்கும். 2 பேர்ல யார் பணக்காரரு? அயன்மேன் தான், டோனி ஸ்டார்க் தான். அது எப்படின்னா இயற்கை மாறும், கதை மாத்துவாங்க. இப்ப என்ன ஆகும், இவர் நான் சொல்றது 2010 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேட்மேன் தான் அதே பவர்ஃபுல் பணக்காரன்ற மாதிரி வச்சு. 2010க்கு மேல வர காமிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா அயன்மேன் தான் பயங்கர பணக்காரன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சோ அது மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேரும் ஐக்கியம் இருந்தாலுமே அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பொறுத்து. பேட்மேனுக்குமே இன்ஜினியரிங்ல இது ஒரு ஐக்கியம் இருக்கு. ஆனா தலைமை அதுல இருந்ததை விட விஜயானி அதிகமா ஒரு அதுல யூஸ் பண்ணிருப்பாரு. டோனி ஸ்டார்க் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாரு. இது எப்படி அதே மாதிரி பேட்மேன் நிறைய இன்ஸ்பிரேஷன் அயன்மேனுக்கு இருக்கும். அதே எப்படின்னா இப்போ ஜஸ்டிஸ் லீக்ல யாராவது தவறி போகும்போது அவங்களோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிருப்பா. அப்படி இப்போ அயன்மேனுக்கு சூப்பர்மேனோட வீக்னஸ் வந்து கிரிப்டைட். ஒரு டாவும் கிரிப்டைட் சூப்பர்மேனோட வீக்னஸ் கிரிப்டைட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சூப்பர்மேன்ஸ் வந்து கிரிப்டைட் வாங்கி வச்சிருப்பாங்க. இது வந்து சூப்பர்மேனுக்கு பிரச்சனை தெரிஞ்சு என்ன பண்ணுவாரு, தன்னோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி உலகத்துல இருக்கிற மொத்த கிரிப்டைட்டையும் வந்து எல்லாத்தையும் வாங்கி இது பண்ணி மொத்தமா காலி பண்ணிடுவாரு. அப்ப ஒண்ணு இருக்கும் சூப்பர்மேன் ஒண்ணு இருக்கும், அது வச்சுக்க சூப்பர்மேன் சொல்லுவாரு, இல்ல என்கிட்ட அது வேண்டாம் அப்படின்னு சூப்பர்மேன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இல்ல வச்சுக்க கொஞ்சோண்டு ஒரு பீஸ் இருக்கும் ஒரு கிரிப்டைட் மொத்தமா காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் எதுவுமே இல்லை நினைச்சிருப்போம். ஆனா தலைமை இந்த பேட் எடுத்து ஒரு கிளாக்கர்ல போடுமோன்னு தெரியும், அது எல்லா கிரிப்டைட்டும் தலைமை வச்சிருப்பான். ஆமா, ஏன்னா எப்போ வந்தாலும் அது பிரச்சனை வந்ததுன்னா இப்போ இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஸ்டாண்ட் பைல இருக்கணும் அப்படின்ட்டு. இதுதான் வந்து அயன்மேனுக்கும் இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா அயன்மேனுக்கு வந்து பிளான் இருக்கும். சூப்பர்மேன் பேட்மேனுக்கு வந்து முன்னாடியே அது பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப யாராவது இப்ப அவஞ்சர்ஸ் தவறி போறாங்க, ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அவங்க தடுக்கிறதுக்கு தலைமையிட்ட ஒரு சூட் கண்டிப்பா இருக்கும். என்ன ஆகும்னா ஹல்க் பஸ்டர் பாத்திருப்பீங்களா, அதே மாதிரி தோர் பஸ்டர் இருக்கு. தோர்டாவும் ஆஸ்கார்டு அழிஞ்சதுக்கு அப்புறம் ஆகும் எர்த்துக்கு வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ் தான் வந்து அவங்க லேண்ட் ஆவாங்க. அப்பனாவும் இல்ல இது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாது, இவங்க இருக்கிறது செட் ஆகாது, ஆஸ்திரேலியா பிரச்சனை செட் ஆகாது அப்படின்னுவாங்க. அப்படி இங்க இருக்கிறீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. எர்த்லிங்ஸ்க்கு பிரச்சனை வருதுன்னும் போது நாவும் இங்க 2 பேரும் பிரிஞ்சு தோருக்கும் அயன்மேனுக்கும் சண்டை வரும். அப்ப தலைவன் வந்து தோர் பஸ் ஆர்மர் செய்வாரு. சோ அதே மாதிரி 2 பேருமே பிளான் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தான், சூப்பர் தான். சரி, இப்போ வந்து ராபர்ட் பாட்டின்சனோட அடுத்த எடிஷன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குல்ல, 2027 கண்டிப்பா அதுல பெங்குயின் சீரிஸ் ஹிட் ஆனதுலாம் அந்த கேரக்டர் கண்டிப்பா இன்கார்பரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பேட்மேன் எபிசோட் 1 அப்படின்னு முடிச்சுக்கலாம். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வந்து பேட்மேன் பத்தி பேச தேவைப்பட்டால், பேட்மேன் சீரியல் ஆசைப்பட்டா திருப்பி வந்து பேசலாம். நிஜமா எனக்கு வந்து பேட்மேன் தான் பிடிக்கும், எனக்கு ஃபேவரட் சூப்பர் ஹீரோ. எவ்வளவு நிறைய பேர் உள்வேரியன்லாம் எனக்கு பிடிச்சா கூட பேட்மேன் அளவுக்கு எனக்கு யாருமே பிடிச்சதே இல்லை. பட் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னும் நான் கேட்காத பல விஷயங்கள் மைண்ட்ல இருக்கு அப்படின்னு தெரியும். அதனாலதான் வந்து இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ்.